Hi friends, I'm Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா present perfect continuous tenseல negative sentences பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ போன வீடியோல பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல நெகட்டிவ் சென்டென்ஸ் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸோட தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் present perfect continuous tenseனா என்னது? நிகழ்கால தொடர்ச்சியான வினைமுற்று அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஸோ அதை பத்தி சின்னதா ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். செயல் வந்து பாஸ்ட்ல தொடங்கி இப்போ வரைக்கும் அது தொடர்ச்சியா நடைபெற்று கொண்டே இருக்கிறது அப்படின்றத சொல்றதுக்கு வந்து present perfect continuous tense வந்து நம்ம யூஸ் பண்றோம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மாதிரி சொல்லலாம். எப்படின்னா, அதாவது ஒரு செயல் வந்து தொடர்ச்சியா கொஞ்சமாலாம் நடந்துகிட்டு இருந்தாலோ, அப்படி இல்லை அந்த செயல் நடந்துகிட்டு இருக்குன்னு நம்மளால நம்ப பெற்றாலோ அதை மென்ஷன் பண்றதுக்கும் present perfect continuous tense தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல வந்து டைம் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதுக்கு ரெண்டு டென்ஸ் வந்து இருக்கு, ரெண்டு ப்ரிப்போசிஷன் வந்து இருக்கு, சின்ஸும் ஃபாரும். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸோ தேவையானவங்க அதை செக் பண்ணி பாருங்க. சின்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? தொடங்கிய நேரத்தை குறிக்கிறதுக்கு சின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எங்க யூஸ் பண்ணுவோம்? காலத்துடைய அளவு, அதாவது நடந்த காலத்துடைய அளவை மென்ஷன் பண்றதுக்கு ஃபார் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர் உண்டு. பாசிட்டிவ்லயே ரெண்டு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். சப்ஜெக்டை பொறுத்து நமக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர் வரும். ஃபர்ஸ்ட் ஐ, வி, யூ, தே, அப்புறம் ப்ளூரல்ஸ் இதெல்லாம் வந்துருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம். அப்புறம் ஹேவ் பீன் அப்படின்றது தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கூடியது. ஆனா இது நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் போட்டிருக்கோம். ஸோ ஹேவ் பீனுக்கு அப்புறமா நாட் போடக்கூடாது. ஹேவ் போட்டுட்டு அப்புறமா நாட் யூஸ் பண்ணிட்டு அப்புறமா தான் பீன் போடணும். அதுக்கப்புறம் வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். வெர்போட ஐஎன்ஜி எப்படி சேர்ப்போம்? பிளேனா பிளேயிங், ஸ்லீப்னா ஸ்லீப்பிங், ஸ்பீக்னா ஸ்பீக்கிங், ரன்னா ரன்னிங். ஸோ இந்த மாதிரி வந்து வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து வரும். அதுக்கப்புறமா நம்ம ரெஸ்ட் ஆஃப் சென்டென்சஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ வெர்புக்கு அப்புறம் மேக்சிமம் ஆப்ஜெக்ட் இருந்தா ஆப்ஜெக்ட் வரும். அதுக்கப்புறமா சின்ஸா ஃபாரா கால அளவு வந்து மென்ஷன் பண்ணுவோம் இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஹி, ஷி, இட், நேம், அப்புறம் சிங்குலர் இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம். அதுக்கப்புறம் ஹேஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஹேஸ்க்கு அப்புறம் நாட் போட்டுட்டு அப்புறமா பீன் போடணும். நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹேஸ் பீன் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஹேஸ் பீனுக்கு அப்புறமா நாட் போடக்கூடாது. ஹேஸ் போட்டுட்டு நாட் போட்டுட்டு அப்புறமா தான் பீன் போடணும். ஓகே, அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற வேர்ட்ஸ் சென்டென்ஸை அப்படியே எழுதிடலாம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் இதான். இதுல இருந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இன்னும் நமக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? நாங்கள் காலை முதல் டிவி பார்க்கவில்லை. ஸோ பார்க்கவில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பா நமக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? நாங்கள் இருக்கு. ஸோ நாங்கள்னா என்ன சொல்லுவோம்? வி. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல அப்படியே வந்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இங்க என்ன இருக்கு? நாங்கள். அப்போ வி. நெக்ஸ்ட் ஹேவ் நாட் பீன் அப்படின்றத வந்து எழுதணும். ஓகேவா? ஹேவ் பீன் நாட்னு எழுதக்கூடாது. ஹேவ் எழுதிட்டு அதுக்கப்புறமா நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் போட்டுட்டு அப்புறமா பீன் போட போறோம். ஸோ ஹேவ் நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட்டு அப்புறமா பீன் எழுதணும். ஸோ இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமா வந்து எழுதுங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா வெர்பு எழுத போறோம். வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். இங்க என்ன இருக்கு? வெர்பு பார்க்கவில்லை அப்படின்றதுதான் இருக்கு. கரெக்டா? நீங்க சீயிங் எழுதலாம், வாட்சிங்கும் எழுதலாம். நான் வாட்சிங் அப்படின்றத எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன எழுதணும்? மிச்சம் இருக்கிற சென்டென்சஸ் அல்லது வேர்ட்ஸ் வந்து எழுத போறோம். என்ன இருக்கு? காலை முதல் டிவி அப்படின்றதுதான் இருக்கு. ஸோ we have not been watching TV. ஓகேவா? இப்ப காலை முதல் அப்படின்றது இந்த இடத்துல சின்ஸ் போடணுமா ஃபார் போடணுமா? சின்ஸ். ஏன்னா இது வந்து தொடங்கின நேரத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதே கால அளவை மென்ஷன் பண்ணியிருந்தா ஃபார் போடுவோம். இப்போ இங்க தொடங்கின நேரத்தை தான் சொல்லியிருக்கிறதுனால சின்ஸ் அப்படின்றது தான் எழுதணும். அப்போ சின்ஸ் மார்னிங். சின்ஸ் மார்னிங். இப்போ இதை ரீட் பண்ணி பாருங்க. We have not been watching TV since morning.
நான் காலை முதல் டிவி பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அந்த பையன் மாலை 6 மணி முதல் எதையும் எழுதவில்லை. அந்த பையன் மாலை 6 மணி முதல் எதையும் எழுதவில்லை. இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ அந்த பையன் மாலை 6 மணி முதல் எழுதினான் அப்படின்னு வந்திருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இங்க எழுதவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம். என்ன சப்ஜெக்ட்? அந்த பையன் அப்படின்னு வந்திருக்கு. பையன் வந்திருந்தா பாய்ன்னு போடுவோம். அந்த பையனா த பாய். ஸோ பாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிங்குலர் தான். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து அப்படியே அப்ளை பண்ணுங்க. த பாய் எழுதிட்டோம், சப்ஜெக்ட் அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஹேஸ் நாட் பீன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஹேவ் போடக்கூடாது. இது சிங்குலர்ன்றதுனால ஹேஸ் போட்டிருக்கோம். இது நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா பீன் போடணும். நீங்க ஹேவ் பீன் நாட்னு போடக்கூடாது. அது ஹேஸ் நாட் பீன் அப்படின்னு தான் போடணும். அதுக்கப்புறமா வெர்ப் எழுத போறோம். வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதுனா போதும். சோ எழுதவில்லை அப்படின்றதுதான வெர்ப் நமக்கு. சோ ரைட்டிங். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கு சென்டென்ஸ் எழுத போறோம். என்ன இருக்கு? மாலை 6 மணி முதல் எதையும் அப்படின்னு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் எதையும் எழுதிக்கணும். அப்புறம் ரைட்டிங் சம்திங். இங்க என்ன போடணும்? ஃபார் போடணுமா சின்ஸ் போடணுமா? 6 மணி முதல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம சின்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து தொடங்கின நேரத்தை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ஸ் 6 PM the boy has been writing something since 6 PM. அவன் 6 மணி முதல் எதையுமே எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. என் பாட்டிக்கு 1 வாரமாக முதுகுவலி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இதுவும் நமக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். நீங்க வந்து கேட்கலாம், இது வந்து முதுகுவலி இல்லைன்றது வந்து நல்லதுதான்னு சொல்லிக்கலாம். ஆனா நம்மளுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நமக்கு நெகட்டிவ் சென்டென்சஸ்ல தான் வரும். வயோதிகம் காரணமாக அவங்களுக்கு கண்டிப்பா வந்து வயசானவங்களுக்கு வலி இருக்கதான் செய்யும். ஸோ வந்து அது நேச்சுரல் தான். ஸோ அது நேச்சுரலுக்கு மாறா அவங்களுக்கு இல்லை அப்படின்னு இருக்கிறதுனால தான் இது நெகட்டிவ் சென்டென்சஸ்ன்னு சொல்றோம். ஸோ நீங்க வந்து குழப்பிக்காதீங்க. இப்போ நீங்க அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணுங்க. என் பாட்டிக்கு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ என் பாட்டிக்கு ஒருத்தவங்கள தான் மென்ஷன் பண்றாங்க. ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் அகைன் எழுத போறோம். சப்ஜெக்ட் என் பாட்டிக்கு அப்படின்ற சப்ஜெக்ட். ஸோ மை கிராண்ட்மா அப்படி இல்லைன்னா மை கிராண்ட் மதர் அப்படின்னு எழுதலாம். மை கிராண்ட்மா. நெக்ஸ்ட் ஹேஸ் நாட் பீன் அப்படின்றது தான் எழுதணும். மை கிராண்ட்மா ஹேஸ் நாட் பீன். வெர்ப் என்னது இங்க நமக்கு? என் பாட்டி 1 வாரமாக முதுகுவலி இல்லை அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? சஃபரிங் அப்படின்னு தான் சொல்லணும் இதுல. ஓகேவா? ஸோ என்ன சொல்லணும்? சஃபரிங். எதுல இருந்து? ஃப்ரம் பேக் பெயின். ஒரு வாரமாக அப்படின்னா ஸோ ஃபார் 1 வீக். ஃபார் 1 வீக். இப்போ இதை ரீட் பண்ணி பாருங்க. மை கிராண்ட்மா ஹேஸ் நாட் பீன் சஃபரிங் ஃப்ரம் பேக் பெயின் ஃபார் 1 வீக். இவ்வளவு ஈஸியா மாத்திட்டோம் பாத்தீங்கன்னா. இப்ப இதே மாதிரி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. எங்கள் வகுப்பு ஆசிரியர் 2023 முதல் பள்ளியில் வேலை செய்யவில்லை. அவங்க வந்து இந்த வருஷத்துல இருந்து அவங்க வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எங்கள் வகுப்பு ஆசிரியர் அப்படின்றது தானே நமக்கு சப்ஜெக்ட். அப்ப என்ன எழுது? அவர் கிளாஸ் டீச்சர். ஸோ அவர் கிளாஸ் டீச்சர். அவர் கிளாஸ் டீச்சர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து ஒருத்தவங்களை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேஸ் நாட் பீன் அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். has not been. வெர்ப் எழுதணும். வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுத போறோம். என்ன வெர்பு நமக்கு? வேலை அப்படின்றதா வெர்பு. சோ ஒர்க்கிங்.
பள்ளியில் அப்படின்றது அதுக்கப்புறமா எழுதணும். இந்த ஸ்கூல் அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? 2023 முதல். சோ ஆரம்பிக்கிற நேரத்தை கொடுத்ததுனால சின்ஸ் போட்டுட்டு அப்படியே இந்த வருஷத்தை நம்ம போட்டுடலாம். ஓகேவா? சின்ஸ் போட்டுட்டு 2023. எவ்வளவு ஈஸியா சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டோம்னு பாத்தீங்களா? நமக்கு வந்து பார்க்க தான் சென்டென்சஸ்லாம் வந்து பெருசா இருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர்றதை வந்து நீங்க அப்படியே எழுதிடலாம். எண்டிங் பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, சின்ஸ் மார்னிங், சின்ஸ் 6 PM, சின்ஸ் 2023, ஃபார் 1 வீக். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அதுக்கு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் வரும். ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி நிறைய சென்டென்சஸ் வந்து எழுதிட்டு மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். நம்மளாலையும் ஆங்கிலம் சரளமாக பேச முடியும். இப்போ இதுல இருந்து சின்னதா ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? அவன் காலை முதல் யாருடனும் பேசவில்லை. அதாவது அவன் காலையில இருந்து யார்கிட்டயுமே பேசலப்பா, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். ஸோ அதான் இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? நம்ம சப்ஜெக்ட் எழுத போறோம். என்ன சப்ஜெக்ட்? அவன். அப்போ ஹீ வந்தா என்ன பண்ணணும்? ஹேவா ஹேஸா? ஹேஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் போடுறோம். அதுக்கப்புறமா பி. சோ இங்க நமக்கு வெர்ப் என்னது? பேசவில்லை. அப்போ டாக்கிங். he has not been talking. அதுக்கப்புறமா as usual என்ன சென்டென்ஸ் இருந்ததோ அதை எழுதிடலாம். சோ காலை முதல் யாருடனும். அப்போ he has not been talking. யாருடனும் அப்படின்னா anyone. காலை முதல் அப்படின்னா since morning. இப்போ இதை ரீட் பண்ணி பாருங்க. he has not been talking anyone since morning. அவன் காலையில இருந்து யார்கிட்டயுமே பேசல. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் 2 நாட்களாக சரியாக சாப்பிடவில்லை. 2 நாளா சரியாவே வந்து சாப்பிடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்? சப்ஜெக்ட் அவர்கள் வந்திருக்கு. சோ தே எழுதிக்கலாம். தே வந்தா என்ன யூஸ் பண்ணணும்? have. ஸோ have not been அப்படின்றதான் எழுதணும். has போடக்கூடாதீங்க. they have not been. வெர்ப் என்னது? சாப்பிடவில்லை. ஸோ eating. சரியாக அப்படின்னா என்னது? ப்ராப்பர்லி. he have not been eating properly 2 நாட்களாக. அப்போ for 2 days. இப்போ இதை ரீட் பண்ணுங்க. they have not been eating properly for 2 days. எவ்வளவு ஈஸியான சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டோம்னு பாத்தீங்களா? இதே மாதிரி நிறைய சென்டென்சஸ் வந்து நீங்க தமிழ்ல எழுதி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. நம்ம எந்த அளவு பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவு நம்மளால ஆங்கிலம் சரளமா பேச முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.